அது உங்களுக்கான ஒரு எடிட் எல்லாம் பார்க்கும்பொழுது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து ரீஷேர் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட் போடுறோம் இந்த மாரி இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து Instagramல ரீல்ஸ் பண்ணி போடுறது இந்த மாரி இருக்கும். பட் நீங்க என்னன்னா பெருசா அதுல ஈடுபாடு இல்ல. நம்ம விளையாடுறது நமக்கு என்ன இருக்கு, சும்மா சின்ன சின்ன சந்தோஷங்கள் கேப்சர் பண்ணி போடுறத தாண்டி, ஸ்போர்ட்ஸ் பிளேயரா விளையாடிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு படத்துல கூப்பிடுறாங்க. 3 கிட்டத்தட்ட 3 நாள் தான் நீங்க ஆக்டிங் கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்க. ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி மாரி செல்வராஜுமே நெறைய இடத்துல பகிர்ந்திருந்தாங்க. ஆக்டிங்ன்னும் பொழுது அது ரொம்ப எப்படி கடினமா இருந்துச்சா? இல்ல யோசிச்சீங்களா இத பண்ணணுமா? வருமான்ற மாரி? இது கபடி ரிலேட்டட் மூவி தானே. ம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு மாரி சாருக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் மாரி சாரும் கபடியும்னு சொல்லியிருப்பேன் நானு. ஆனா மாரி சாரையும் கபடியும் தான். ஏன்னா கபடி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வந்து இதுதான். ஒரு பிளேயர் வந்து எப்படி ம். கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது வந்து தத்ரூபமா பண்ணுது. ஏன்னா கபடியில சீட்டிங் கிடையாது இது. ம். அப்படிங்கும்போது அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவரோட ஃபேன் நானு. மாரி ஆ செல்வராஜோட. அப்ப கபடிக்கும் பண்றாரு அப்படிங்கும்போது, கோச் அவர் மனித கணேசன்ங்கிறது என்னோட கோச். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் எனக்கு வந்து ஓகே. எனக்கு இன்னும் அடுத்த கட்டம் ஒரு அளவுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ம். இந்த மாரி ரிசல்ட் வரும்னு நான் சத்தியமா நினைக்கல. ஓகே. ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்பினேன். அத விட அதிகமா 100 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு.